திறப்பின் வாசல் ஜெபம். இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காகவும் உலகமெங்கும் எழுப்புதல் அக்னியை பரவச் செய்வதற்காகவும் தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக நால்மாவடியில் 45 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 50,000 பேர் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். பாடல் ஆராதனை வேளைக்கு பின் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காகவும் தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தலுக்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1396 மிஷனரிகளை தேவன் வல்லமையாக பயன்படுத்தவும் CSI திருமண்டலங்களில் எழுப்புதல் வரவும் பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்த போது வந்திருந்த தேவஜனங்கள் யாவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து கருத்தோடும் ஊக்கத்தோடும் ஜெபித்தார்கள். பரீட்சை எழுதும் மாணவர்கள் மேடை முன்பாக வரவழைக்கப்பட்டு அவர்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். சகோதரர் சாம் ஜெவராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் எழுப்புதலுக்காகவும் இந்தியாவின் இமாச்சல் பிரதேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் சிறப்பு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கத்தில் சிறுவர்களுக்கான அப்லேஸ் சிறப்பு கூடுகை நடத்தப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து சிறுவர்களும் ஆவிக்குரிய புது பலனை பெற்றுக் கொண்டார்கள். ஏழை எளிய மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அநேக தேவ பிள்ளைகள் தாங்கள் தியாகத்தோடு வாங்கிய பொருட்களை தேவனுடைய கூடாரத்தில் அமைந்துள்ள தேவனுடைய பண்டக சாலைக்கு உற்சாகத்தோடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்த தமிழ் தெரியாத மக்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட 3 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு. இடையில ஒருக்கா அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் குழந்தை இல்லை, நீர் கட்டி இருந்தனால ஹாஸ்பிட்டல் போனேன்னா அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மலாக குழந்தை பிறக்காது, டெஸ்ட் டியூப் பேபி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டில் சின்ன வயசு எதுக்கு வேண்டாம், ப்ரேயர் பண்ணுவோம், கடவுள் அதிசயம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மார்ச் 2024 30ஆம் தேதி இங்கே திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தேன். மோகன் சிலாசரங்கள் சொன்னாங்க குழந்தைக்காண்டி இருக்கிறவங்களுக்கும் அந்த கட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அன்னைக்கு போய் 3ஆவது நாள் நான் செக் பண்ணேன், எனக்கு பாசிட்டிவ் ஆச்சு. கடவுளுடைய கிருபையினால இன்னைக்கு அந்த குழந்தையோடு நான் அந்த இடத்துக்கு வந்தேன். 2022 நான் சூசைட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தேன். அதே நேரத்தில் என்னுடைய மகனுக்கு பிறப்பிலேயே ஒரு கிட்னி வீங்கி இருக்கு. வலது சைடு கிட்னியை விட இடது சைடு கிட்னி 5 மடங்கு வீங்கியிருக்கு. அதனால உடனே ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி வலது சைடு கிட்னியும் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சேம் டைம் எனக்கு காதுக்குள்ளே எப்போவுமே சூசைடாகவே பேசிகிட்டு இருக்கும். 2022 என்னுடைய சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண மோகன் ப்ரேயர் பார், பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் ப்ரேயர் பார்க்க தொடங்கினேன். அப்போ இருந்து என்னுடைய மனசு ரொம்ப லேசாக ஆரம்பிச்சுது. எனக்குள்ள ஒரு சமாதானம், எனக்குள்ள ஒரு விசுவாசம், என் மகனை கர்த்தரால் கண்டிப்பாக திருப்ப கொண்டு வர முடியும். அதே மாதிரியே ஒரே மாதத்துலேயே ஆரோக்கியமான கிட்னின்னு ரிப்போர்ட்டில் வந்துச்சு. நல்ல கரங்களை தட்டி. ரெவரண்ட் சுரேஷ்குமார் அவர்கள் இந்திய வேதாகம சங்கத்தின் மூலம் செய்து வரும் ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் இவாஞ்சல் OTTக்காக தயாரிக்கப்பட்ட புதிய பார்வை என்கிற கிறிஸ்தவ திரைப்படம் நமது சகோதரர் அவர்களால் ஜெபித்து வெளியிடப்பட்டது. இயேசு விடுவிக்கிறார் தன்னார்வ பணியாளர்களை உற்சாகப்படுத்தும்படி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்களும் வந்திருந்தவர்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் வேண்டிக் கொள்வதை அருளும் தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். Jesus Christ is very near to me. அவர் எனக்கு மிக சமீபமாய் இருக்கிறார். அவருடைய கரம் என் கரத்தை பிடித்திருக்கிறது. அவர்தான் என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் வந்துவிட்டால் ஒவ்வொருவரை கொண்டு தேவன் மகிமையான காரியத்தை செய்ய முடியும்.
அதனால சொல்லுங்க, ஆண்டவரே என் வலது கையை பிடித்து கொள்ளுங்க, என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க, என் வியாபாரத்துல என்னை கரம் பிடித்த நடத்துங்க, என் ஊழியத்துல என்னை கரம் பிடித்த நடத்துங்க, என் படிப்புல என்னை கரம் பிடித்த நடத்துங்க, என் வேலையில என்னை கரம் பிடித்த நடத்துங்க. உங்க கரம் என்னோடு இருக்கணும். ஜெப நேரத்தில் பலவித வியாதியினால் பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட அநேகர் விடுதலையை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கழுத்துல கட்டி மாதிரி இருந்துச்சு. நானும் ஒரு 5 ஆஸ்பத்திரிக்கு போய் அலைஞ்சு பார்த்தேன். எனக்கு ஒரே மருந்து மாத்திரையில எனக்கு குணமாகற மாதிரி இல்ல. இங்க வர்றப்பெல்லாம் கழுத்துல எனக்கு கட்டி மாதிரி வேதனையோட வந்தேன். ஜெபம் பண்றப்போ எனக்கு கட்டி மறைஞ்சிருச்சு. 7 வருஷமா இருந்த கட்டி மறைஞ்சிட்டு. 7 வருஷமா அண்டர் ஆர்ம் என்னோட ரைட் சைடுல 2 இருந்துச்சு. 2 கட்டி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு மேல வரைக்கும் வந்தது. நான் பார்ப்பேன், இந்த இடத்துல கட்டி கட்டியா உருண்டையா இருக்கும். நான் வீட்டுல கூட நான் இன்ன வரைக்கும் சொன்னதில்லை. இல்லைங்க பயந்துருவாங்கன்னு ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபிச்சேன். இப்ப அந்த நாடல்ஸ் கட்டி இல்ல, கட்டி மறைஞ்சிட்டு. ஆமென். நல்லா கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. 10 வருஷமா என்னால் நடக்க முடியாது. நேற்று கூட படுத்த படுக்கிறதா நெட்டி நூறுனா வாங்கி தான் ஊற்றிட்டு இருப்பாங்க எனக்கு எங்கள் அம்மா ஒய்ஃப் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நான் அழுது ஜோம் பண்ண ஏசப்பா, நான் அங்கே விசுவாசம் சாட்சி சொல்லணும். ஜோம் பண்ணிட்டு இருக்கப்போ சிலு இறங்கிச்சு பார்த்தீங்கன்னா கை காலில் ஓடின மாதிரி இருந்துச்சு. இப்போ நானே நடக்கிறேன். நடங்க. 10 வருஷமா நடக்க முடியாது. 4 பேர் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இயேசு அவளை நடக்க வச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தாங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தில் விடுதலையை பெற்றுக்கொண்டு துக்கம் நீங்கி மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றனர். மீட்டிங் செம்மையா இருந்துச்சு. அது இல்லாம என் மேல ரொம்ப அபிஷேகம் நிரம்பிச்சு. தீர்க்க தரிசன அபிஷேகம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. மீட்டிங் நல்ல சூப்பரா இருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தையும் நல்ல எங்களுக்காக அந்த வார்த்தையும் கிடைச்சிச்சு. ஆண்டவர் நல்ல சுகமா எங்களையும் சுகமா ஆக்கிட்டாரு. மன அழுத்தத்தோட வந்தோம், உங்களுக்கு திருப்தியோட போறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.